வணக்கம் guys, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முருகா கேமிங். ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஐஸ் தான் கைஸ். ஐஸில் சாப்டர் 2 சார்லஸ் த ஹாஸ்பிட்டல் வார்டன் அப்படின்ற கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 1 முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாப்டர் 2 இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஓகே, உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே நமக்கு ஒரு பண மூட்டை. நம்ம இதில் எந்த போர்ஷனையுமே குடிக்காமல் இருக்கணும்னு நினச்சாலும் முடியாது. ரெட் ப்ளஸ் ரெட் இஸ் ஈக்குவல் டு போர்ஷன் தெரியும். ஓகே, ஐ மீன் அந்த பண மூட்டையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா கைஸ்? ரெட்டையும் குடித்தா சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்தடுத்து இப்போ இங்கே ஒரு க்ரீன் இருக்குது. இங்கே ஏதாச்சும் இது இருக்கா? அவன் பக்கத்தில் இருக்கான் போல கைஸ். இதில் ஏதாச்சும் இருக்கா? ஏன்டா சுத்தமாக ஐபிஎல்ஸ் இல்லையா? இதுக்குள்ளே வேற போக முடியாதா? இருங்க, இதெல்லாம் நிற்கட்டும். இது என்ன இருக்கு இங்கே இருக்கு? ஓகே, க்ரீன் ப்ளஸ் க்ரீன் வந்து ஐபிஎல்ஸா? இதெல்லாம் க்ரீனா இல்லை ரெட்டா தெரியலையா? ஸோ ஒரு நிமிஷம் கைஸ், அவன் போனாவிட்டு உங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போதைக்கு எஃபெக்ட்லாம் கொஞ்சம் நின்றுச்சு. அவன் எங்கேயோ போயிட்டான் போல். இப்போதைக்கு இந்த பக்கமாக தான் கைஸ் நம்ம போகணும். எனக்கு வேறு ரூட்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இது என்ன பேஸ்மெண்ட்டா? எஃபெக்ட் வேறு வருது, பயமாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். போகலாம் போ. ஓகே, இதுக்குள்ளே நம்ம இருக்குது. ஏய்யா என்னது கைஸ் இது? டெட் பாடியில் வச்சுருக்காங்க. ஐயோ, டெட் பாடிஸ். இதெல்லாம் என்னது? ஓகே, இது என்னது? ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளலாமாடா இப்படி வைப்பீங்க? அட பைத்தியக்காரனுங்களா? சரி ஓகே, இப்போதைக்கு இப்படி போய் பார்க்கலாம். ஒரு மாதிரி இருக்கா? ஓகே, இங்கே ஒரு பண மூட்டை இருக்குது. வந்ததுலேருந்து 6 பண மூட்டை தாங்க எடுத்துருக்கோமே. இங்கே பச்சை கலர் போர்ஷன் ஒன்று இருக்குது. அப்பாடா, ஒரு வழியாக ஒரு ஐபிஎல் கிடச்சிருச்சு கைஸ். ஏன்னா அவன் பேஸ்மெண்ட்டுக்கு தான் கைஸ் வந்துட்டுருக்கான். எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது. என்ன பண்ணுறது? ஓகே, இப்போதைக்கு இது மட்டும்தான் இந்த ஒரு பேஸ்மெண்ட்லேயே நல்ல ஒரு இடம்னு நினைக்கிறேன். இதில் நான் என்னென்ன ஜேர்னல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்களே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் நாங்கள் கண்டுபிடிச்ச ஜேர்னல்ஸ். ஓகே, இப்போதைக்கு அவன் இருக்கிற மாதிரி எஃபெக்ட் எனக்கு ஒன்றும் வரல. ஸோ பொறுமையாக போய் பார்க்கலாம். எங்கே போகிறேன்னு தெரில, எப்படி போகிறேன்னு தெரில. ஏதோ ஓகே, ஐபிஎல் இருக்கு ஒன்று, கலெக்ட் பண்ணிக்கலாம். ரெட் போர்ஷன் இங்கே ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே க்ரீன் போர்ஷன் இருக்குது. ஆடா, இதை குடிச்ச உடனே தலை சுற்றிடுச்சு போர்ஷன். ஓகே, இன்விசிபிளா இல்லை ஸ்பீடா? இன்விசிபிள்னு தான் நினைக்கிறேன். வேறு எந்த போர்ஷனையும் குடிச்சு மாட்டிக்க வேணாம். இப்போதைக்கு அப்படியே இந்த இன்விசிபிள் போர்ஷனை யூஸ் பண்ணி மேலே போகலாம். அவன் பக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கலாம் கைஸ். ஒளியறதுக்கு வேறு எங்கே? ஓகே, க்ரீன் ப்ளஸ் ரெட்டு வந்து ஸ்பீடாக ஓடணுமா? ஓகே, நல்லது. ஓகே, இப்போதைக்கு எங்கே இருக்கான்? ஓ, இவனால் இந்த ஃபோட்டோ மூலயமாலாம் ட்ராவல் பண்ண முடியுமா? இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இதில் ஒன்றும் இல்லை. இதில் வேறு ஏதாச்சும் இருக்காங்க இங்கே? இது பெட்டு அதெல்லாம். சரி, வேறு வழி இல்லை. இப்போதைக்கு இன்னும் 6 செகண்டுக்கு இன்விசிபிள் போர்ஷன் இருக்குங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ரூம். ஓகே, வந்தாச்சு. இப்போதைக்கு கரெக்டாக இன்விசிபிள் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு அவன் பேஸ்மெண்ட்டில் இருக்கான். இதுக்குள்ளே நான் 9 மட்டும் தான் நம்ம வந்ததுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோமா? ஆடா, க்ரீன் போர்ஷன் இருக்குது, ரெட் போர்ஷன் இருக்குது. க்ரீனையும் ரெட்டையும் குடித்தா என்ன ஆகுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஸ்பீடாக வரேன் நான். ஐ எம் ரன்னிங் வெரி. ஐயோ, பேஸ்மெண்ட் வந்துட்டேன். எங்கே வரக்கூடாதுன்னு ஐயோ, அடம்பக்க தாமிரபரணி கொப்பத்தா. நம்ம தாங்க ஹைலைட்டு. பேர் இருக்கிற பக்கமே ஓடி இருக்கு பார்த்தீங்களா? அங்கே இருக்கும் நம்ம. வேற எங்கேயாச்சும் போய் தொலையண்டா. ஸோ பெயிண்டிங் இருந்ததுன்னா வழியாக ட்ராவல் வேறு பண்ணுறாங்க. தான் பயமாக இருக்குது.
க்ரீனையும் ரெட்டையும் சேர்த்தினா ஸ்பீடு, அப்புறம் ரெட்டையும் க்ரீனையும் சேர்த்தினா டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு இப்போ தாமிரபரணி குப்பத்தா. சரி ஓகே, இந்த எஃபெக்ட்லாம் நின்று உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த எஃபெக்ட்லாம் நின்றுச்சு. வாங்க நம்ம போகலாம். ஆட போகலான்னு நினச்சாதான் எஃபெக்ட்லாம் வருது. சூப்பர். இதுக்குள்ளே ஏதாச்சும் போஷன் வச்சுருக்கா. ஓகே, க்ரீன் ப்ளஸ் க்ரீன்னா வந்து ஐபிஎஸ் தருமா? இட்ஸ் நைஸ். ஆட என்னடா நீங்கள் எஃபெக்ட்லாம் நின்றுச்சு. இப்போதைக்கு அதை நம்பி நானும் போயிட்டேன். ஓகே ஒரு ஐபிஎல் இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகே, ரெட் ப்ளஸ் 2. இந்த ரூமுக்கு நான் முன்னாடியே வந்துட்டேன் போலையே. ஆமாங்க, முன்னாடியே வந்துடுறோம்னா இல்லை போல். இப்போதைக்கு அவன் எங்கே தான் இருக்கான் விட்டு போகிறான் இங்கே இல்லை. ஓகே, அவன் ஸ்டார் கேஸ் கிட்டே போயிட்டுருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே, இப்போதைக்கு வேறு என்ன பண்ணலாம்? ஓகே, மேலே போகிற வழி வந்துடுத்து. இது வழியாக மேலே போகலாம் நம்ம. பெயிண்டிங் இருக்குது. ஓடு உள்ள போ. அப்பா இருக்கிற பக்கமே போயிட்டு இருக்கோம் நம்ம. என்ன க்ரீன் போர்ஷன் இருக்கு, பார்த்துக்கணும். இங்கே ஒரு ஐபிஎல் இருக்குது, கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பண மூட்டையெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை. இப்போதைக்கு போகலாமா? போய் தான் வேறு வழி இல்லை. ஓகே, இங்கே ஒரு இது வேறு இருக்குது. டப்புன்னு வந்துக்கிது எங்கேயாச்சும் பிடிச்சிட போகிறோம். ஓகே, இங்கே 2 ரெட் போர்ஷன்ஸ் இருக்குது. பிடிச்சி தான் பார்க்கலாமே என்ன ஆகுதுன்னு. இந்த ரெட் போர்ஷன் பிடிச்சா ஓகே. பண மூட்டைகள்லாம் நின்றுருக்குன்னு என்று தெரிகிறது. எட்ராத. ஓகே, இதுக்கு மேலே இங்கே எதுவுமே இல்லையா? ஓகே, அங்காட்டெல்லாம் கொஞ்சம் இருக்குது. போய் எடுக்கலாம். வாங்க. இந்த ரூம்குள்ளே தான் நிறைய இருக்கும் போலையா? ஓகே, இதை பார்த்து தான் நான் ஓடி வந்தேன். ஓகே, அந்த எஃபெக்டும் நின்றுட்டு. ஓகே, சூப்பர். க்ரீனிங் குடிச்சா ஐபிஎல் கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல. வாங்க பார்க்கலாம். ஓகே, 9 ஐபிஎல் கிடைச்சிருக்கு. நல்லா தான். மெட்டிகுலஸ் மோர் ஐஸ் லெவலப்டு. ஓகே ரைஸ் அவ்வளோதான். ஐயோ, பண மூட்டை எடுக்கிறதுக்கு நான் எதையோ குடிச்சு போட்டேன். இதை கொடுப்போம். ஓகே, ஸ்பீடாக ஓடுற போர்ஷன்ஸ்க்கு இது மூலயமா டப்புன்னு ஓடிப்போ. எங்கே வரேன்னு தெரியல. இப்படியே போவேன். எப்பா விட்டான் போக்கில் வந்து தப்பிச்சிருக்கோம் நம்ம. ஐ சேவ்டு யூ தட் நைட், ரிமெம்பர் தட். என்னைக்கு இவங்க கண்டுபிடிச்சான்? ஐ சேவ்டு யூ லெட் ஹர் டை, யூ ப்ரோக் மீயா. என்னென்னமோ சொல்கிறானுங்க. ஓகே, பெயிண்டிங் வழியாக ட்ராவல் ஆகிறாங்க. பாருங்க. Now I am going to save you again. What? Let me be. Will you ever leave me? அடி வென்று நான் எப்படா வந்துச்சு, நீ எப்படா என்ன காப்பாத்தின? ஐயோ, நான் அழுதுருவேன்டா. ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதரா. டேய், என் அப்பாவுக்குலாம் மரியாதை கொடுக்காம நான் ஒரு நாள் கூட இருந்தது இல்லை தெரியுமா? யாரை பார்த்து ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர்ன்ற. ஓகே, இங்கே ஒரு ரெட் போர்ஷன் பார்த்தோமே, அது இங்கே குடி. 2 பண்ண மட்டும் தாங்க. அதை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இதை குடி. ஓகே, இப்போதைக்கு சர்ன்னு போகணும். என்ன இவங்க ஒரு மாதிரி போகிறாங்க? ஏன்னா பேஸ்மெண்ட்டில் தான் நான் லாஸ்ட் டைம் நிறைய பண மூட்டைகள் பார்த்தேன். அதனால தான் திரும்பவும் பேஸ்மெண்ட்டுக்கே வந்திருக்கேன். சீக்கிரம். ஓகே, இங்கே ஒரு ரெட் போர்ஷன் இருக்குது. இது என்னது? இல்லை சுத்தம். இன்னும் 33 செகண்ட் தாங்க இருக்கு. ஐயோ, நான் வேறு குருட்டான் போக்கில் போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு ரெட் அண்ட் க்ரீன் போர்ஷன் இருக்குது. நல்லா தான் பார்த்து வச்சுக்கலாம். இங்கே ஒரு வேறு இருக்குது கைஸ். ஃபைண்ட் தி எக்ஸிட் டோர் அண்ட் எக்ஸிட்டா. ஓய்யோ கைஸ், இப்போ என்ன பண்ணலான்னா ஓடிடலாமா? எப்படி போகணும் வேறு தெரில எனக்கு. எப்படா போகணும்? டேய், வழிய சொல்லுங்களே. அப்பாடா, எப்படியோ கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இப்போ ஆனால் எக்ஸிட் டோர் எங்கே இருக்குன்னு தெரியாது நமக்கு. வேர் இஸ் த எக்ஸிட் டோர்? ரன்னா இதுக்குள்ளே ஒழிஞ்சுட்டு அப்புறமா போய்க்கலாம் கைஸ். ஸோ இந்த எஃபெக்ட் நின்றுட்டும். இப்போதைக்கு அவன் ஏதோ பெயிண்டிங் வழியாக ட்ராவல் ஆகிறான். ஓகே, நம்ம ஸ்பானான இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளோரில் தான் எங்கேயோ எக்ஸிட் டோர் இருக்கணும்.
ஓகே 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 இப்போதைக்கு எங்கே போகிறோம்? பேஸ்மெண்ட்டுக்கு தான் போகிறோம். ஆமாம் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க ஈசவன். கண்டுபிடிச்சாச்சு. இப்போதைக்கு எக்ஸிட் டோர் எங்கிட்டடா இருக்குது? ஓகே எக்ஸிட் டோர் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலி கண்டுபிடிச்சாச்சு. ஒரு வழியாக இந்த எஸ்கேப்பை வேற லெவலில் தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஸோ ஐஸ் சாப்டர் 3 வர வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 500 கோல்டு காயின்ஸ் சேர்த்தணுங்க கைஸ். அதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும். இட் வாஸ் ஹிம், ஐ எம் ஷோர் ஆஃப் இட். திஸ் டான் மேன், ஹவு டிட் ஹீ ரிட்டர்ன்? I was sure that was behind me, but there he was chasing me, suffocating me like he used to. No more. ஐயோ இங்கிலீஷே பார்த்து பேர் போலே படிக்கிறபடியில். I needed to learn more. Is he tied to this old place or is he tied to me? ஒன்றை தாண்டா அடிக்கிறதுக்கு பார்த்துருக்கணும் கைஸ். இதான் கைஸ் நம்மளோட பெஸ்ட்டு டைமே. கொளுத்து வேறு லெவல். ஸோ ஓகே 40 கோல்டு காயின் தந்துட்டானுங்க, எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ ஓகே அவ்வளோதான் கைஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னொரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர். கிராணி வீடியோலாம் 40-50 வியூஸ் போகுது. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் என்னமோ 16 பேர் தான் இருக்கும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்டா 2 நாளாக வீடியோ போடல அப்படின்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸாக இருந்தது. அதாச்சும் கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு இருந்தேன் சரிங்களா. வேறு எதுவும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல சரிங்களா. ஸோ ஓகே கைஸ், அடுத்த வீடியோ வர வரைக்கும் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பாய் பாய். ஐயோ ஆடி இவ்வளோ நேரம் காமிச்சிட்டு இருந்திருக்கு. பாய் கைஸ்.